ஏன்னா இப்போ சமீபத்துல ஒரு வீடு ஒன்று கட்டினாங்கய்யா. வீடு கட்டும்போது அதுல வந்து மணல் பிளஸ் இந்த ஜன்னல்கள் செய்யறதுக்கு மரங்கள், இது இப்போ இது எல்லாமே இந்த இயற்கையை அழிச்சிட்டு நான் கட்டிட்டேனோன்னு ஒரு எனக்குள்ள ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கு. இல்லை, இந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப தெய்வீகமான செயல். இது வந்து எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடு எல்லாராலையும் கட்ட முடியாது. நீங்கள் சப்போஸ் வீடு கட்டுறீங்கன்னா ரொம்ப பாக்கியசாலின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் உங்கள்கிட்ட பெரிய வார்த்தையை சொல்கிறேன். யாரெல்லாம் முதல் முறையாக நீங்கள் உங்கள் தலைமுறையில் வந்து படித்து இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறையில் இருக்கிறவங்க இண்டிவிஜுவலாக முதல் முறையாக வந்து வீடு கட்டுறவங்கலாம் ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க. ஆனால் ஒன்று உணர்ந்து வேலை செய்யுங்க. என்ன உணர்ந்தனா, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காது அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க. நான் என்னுடைய சொந்த தியானத்திலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கோவிலிலே குடியிரு, அப்போ தான் உன்னை உணர முடியும். அப்படின்னா நீ ஒவ்வொரு கிராமத்துலேயும் கட்டுற வீடையே கோவிலாக கட்டு, அதுக்குள்ளே குடியிரு. அப்போ ஊரே கோவிலாக மாறும், அதுக்குள்ளே நீயே சாமியாக மாறி போக. அப்போ இந்த ஆற்றுக்குள்ளே லாரியை வச்சோ இல்லை அந்த டிராக்டரை வச்சோ எல்லாத்தையும் மண்ணை அள்ளிட்டு போய் நீ அந்த மண்ணை வியாபாரத்துக்கு பண்ணனா அது குற்றம். இந்த பிரபஞ்ச பேராற்றல் பஞ்சபூதங்களில் இந்த ஆறுகள் எல்லாம் உருவாக்குனது எதுக்கு உருவாக்குனுச்சுன்னா நமக்காக தான் உருவாக்கணும். நதி நமக்காக தான். ஆற்று மண்ணை மாடு போய் திங்க போதா, ஆடு போய் திங்க போதா, இல்லை நான் அள்ளி திங்க போகிறேன்னா, இல்லை நீங்கள் அள்ளி திங்க போகிறீங்களா? அந்த ஆற்று மண்ணல் எதுக்காகனா நீ குடியிருப்பதற்காக, அந்த வீடுகளுக்கு அதை பயன்படுத்திக்க. அப்போ இன்னொரு விஷயம், அந்த ஓடுகிற நதிகளில் இருக்கிற மண்ணுக்கு உண்மையான பஞ்சபூதங்களில் இருக்கிற சக்தி எங்கடா இருக்குன்னா, நீ நடந்துகிட்டு இருக்க சாதாரண தரையில் அந்த மண்ணில் இல்லை. இந்த ஆறுகளில் இருக்கிற மண்ணுகள்லையும் கடல்களில் இருக்கிற மண்ணுகள்லையும் காட்டு ஆறுகளில் ஓடுகிற மண்ணுகளையும் நதி எதிலெல்லாம் ஓடுதோ அந்த மண் என்ன பண்ணுதுன்னா ஆகாயத்தோட ஒரு தொடர்பு கிடைக்குது. அதுக்கு என்னங்கன்னா உயிர் சக்தி இருக்குன்னு அர்த்தம், ஒரு ஈர்ப்பு இருக்கு அதுக்கு. அதனால தான் ஆறுகளுக்கு பக்கத்திலே கரை ஓரமாக நாங்கள்லாம் தியானம் பண்ணோம். நடு ஆற்றுல, காவேரி ஆற்றுல உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது என்னுடைய தியானமே வேற மாதிரி இருந்துச்சு, அந்த செயல் வடிவமே வேற மாதிரி இருந்துச்சு. அதேனால தான் அந்த ஆறுகளில் அந்த மண்ணை எடுத்து சொந்த வீடு கட்டுகிறதுல எந்த தவறும் இல்லை. அதை எடுத்து விற்கிறது, அதை எடுத்து வியாபாரமாக பண்ணுறது தான் பாவம். அதே மாதிரி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை வணங்கி அந்த மரத்தை நீ வெட்டிட்டு வந்து வீட்டில் நிலவாசலோ கதவோ ஜன்னலோ வைக்கிறது, அதுவும் பஞ்சபூதத்தில் முக்கியமானது. என்னது, நீ மரத்தை போய் வணங்க மாட்ட, தினந்தோறும் உன் மனைவி என்ன பண்ணுவான்னா அந்த நிலவாசலை கோலமிட்டு மஞ்சள் வச்சு திண்ணூறு வச்சு வணங்கிக்கிட்டே இருப்பான். அப்போ தினந்தோறும் ஒரு மரம் வணங்கப்படுகிறது. அது என்ன பண்ணுது, தினந்தோறும் உன்னோடு கலக்கப்படுகிறது, உன்னோடு இருக்கப்படுது. உனக்கு முதல்ல உன்னை பார்க்கணுன்னா அந்த மரத்தை திறந்துட்டு தான் உன்னை வந்து பார்க்க முடியும். உன் வீட்டில் கதவாக இருக்கிற அந்த கதவை திறந்தாதான் உன்னை வந்து சந்திக்க முடியும். அப்போ அந்த தெய்வீகமான செயலை, அந்த உண்மையான மரம் அந்த பஞ்சபூதத்துக்குள்ள ஒரு நல்ல செயல் வடிவத்தை உனக்குள்ள கொடுக்கப்படுது. அதே போல தான் இந்த அக்னியில், இந்த அக்னி குண்டம்னு ஏற்றி நீ திருமணத்துக்காக ஒன்று பண்ணுற பாரு, அந்த மாதிரி ஒரு செயலோ உண்மையாக தீயிட்டு ஒரு ஒரு செயல் வடிவம், இந்த பிணத்தை எரிக்கிறீங்க பாருங்க, அதுதான் அந்த பஞ்சபூதத்தில் உண்மையான நெருப்புங்கிறது. அந்த உண்மையான நெருப்புங்கிறது எல்லா இடத்துலையும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாரு, அது பேர் நெருப்பு கிடையாது. உண்மையான, எனக்கு தெரிந்து எரிகிற நெருப்பு, உண்மையான நெருப்பு அரிச்சந்திர மயான காட்டில் சிவனே வந்து அந்த வெட்டியானாக இருந்து கொளுத்தினார் பாருங்க, அந்த நெருப்பு தான் பஞ்சபூதத்தோடு நெருப்பாக இருக்கிறது. என்னன்னா அவர் என்ன பண்ணார், தாங்கிட்ட இருக்கிற தியானத்தில் இருக்கிற அக்னியை ஒரு உடல் மேலே வச்சு அவரே வந்து ஒரு வேலை செஞ்சார். அப்பெல்லாம் எந்த மரத்தையும் எந்த செயலையும் எந்த சித்தர்களும் பயன்படுத்தலை. அதனால தான் சித்தர்கள் என்ன சொன்னான், பட்டினத்தானோ இல்லை பல பேரோ பச்சை வாழை மட்டையில் கூட தன்னுடைய தாய்க்கோ தன்னை சார்ந்தவனுக்கோ போய் ஒரு தீயிட்டானா எப்படி தீயிட்ட எரியும்? அது உண்மையான தீ இருந்தால் அது எரியும். அதுதான் செயல் வடிவம். நீங்கள் ஊரில் எத்தனையோ சுடுகாட்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது பஞ்சபூதத்தான நெருப்பு அல்ல. காசியில் எரியப்படுகிற நெருப்பு பஞ்சபூதத்தான நெருப்பு. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒழுகிற பைப்பில் இருக்கிற தண்ணியோ நீங்கள் பயன்படுத்துகிற தண்ணி, இந்த வாட்டர் கேனில் இதெல்லாம் பஞ்சபூதத்துக்கான நீரில் உள்ள நீர் அல்ல.
காவேரி ஆறுகளில் ஓடுறதையோ, இல்லை காசியில் ஓடுற கங்கையையோ, இல்லை ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, இந்த திருச்செந்தூரில் இருக்கிற கடல் நதியோ, இல்லை அகத்தியர் பால்ஸில் ஒழுகிற மாதிரி அந்த நீரோ, அந்த மாதிரி இமாச்சல் தொடரில் இருக்கிற பால்ஸோ, அந்த நதி தான் என்ன நதி? பஞ்சபூதத்தில் இருக்கிற நதி. அப்போ அந்த தண்ணி என்ன இருக்கும்? அது ஃபுல்லாக உயிர் சக்தி இருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் கோயில் கட்டும்போது என்ன சொன்னான்? டே, இங்கிருந்து 2 குடம் தண்ணி எடுத்து கொண்டு போய் அங்கே ஊத்துறான்னா. என்னடா ஒரு குட்டையில் இருக்கிற தண்ணியை கொண்டு போய் எடுத்துக்கொண்டு அங்கே ஊற்ற சொல்றான்னா, அந்த குட்டையில் தினந்தோறும் ஒரு யோகி குளிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய உயிர் சக்தியை அந்த குட்டையில தேக்கி வச்சிருக்கிறான். ஒரு யோகி மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறான் ஒரு இடத்துல, பல நாள் உட்கார்ந்தான், சமாதிக்கு போயிட்டான். தன்னையே யாருன்னு தெரியல. அவன் தன்னையே யாருன்னு தெரியாதவனுடைய ஒரு காட்டாறு வந்து அவன் மேல அடிச்சுக்கிட்டு தண்ணி ஊத்துது. அவன் கீழே உழுகவே இல்லை, அந்த தண்ணி போய்கிட்டே இருக்கு. அந்த தண்ணி போகும்போது அவனுடைய இருக்கிற உயிர் சக்திகள், அந்த ஆரா என்று சொல்லக்கூடிய உயிர் சக்திகள் எல்லாம் அந்த நதியில போகுது. அந்த நதியை தான் நீ பாவநாசத்துல போய் உன் பாவம் போகும் குளிடா அப்படின்னு எதுக்கு பெரியவங்க சொன்னாங்க? அதுல எப்படிங்க வெறும் தண்ணியில எப்படிங்க பாவம் போகும்? இன்ன வரைக்கும் பாவநாச நதியில் அகத்தியன் என்ற பேராற்றல் உயிர் சக்தி இருக்கிறது. அதனாலதான் நாங்க என்ன சொன்னோம்? டே, பாவநாச நதியில குளிக்கிறவன் பாவத்தை போக்குறதுல அகத்தியர் மேலேயே குளிக்கிறதுக்கு சமம். நீ என்ன குளிக்கிற? பாவநாச நதியில போய் நதியில் தண்ணியில் குளிக்கவில்லை, அகத்தியன் என்ற பேர் சக்தியில் ஒரு ஆற்றலிட போய் குளிக்கிற. ஏன்னா அந்த உயிர் சக்தி அப்படி வரும். கண்ணால் பார்த்தவன் இருக்கேன், கண்ணால சாட்சியா இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நொந்து நூலாய் அந்த அவுளாய் இருக்கும்போது காஞ்சி மகா பெரியவருடைய அந்த சமாதியில எனக்கு ஒரு வார்த்தை வந்தது, நதி நீரில் இருக்குடா உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய செயல், நீ போடா, நதி நீரை நோக்கி போடான்னு எனக்கு சொன்னாங்க. அந்த நதியை நோக்கி போனது அகத்தியர் பால்ஸை நோக்கி போனேன். அந்த பால்ஸ்ல போய் என் தலையை வச்சோன்னே என் வாழ்க்கையே மாறப்பட்டது, என்னுடைய தலையெழுத்தே மாறப்பட்டது. சத்தியம். அப்படியே பிரமித்து போய் அழுக 2 கண்கள் பத்தவில்லை என்று நான் ரொம்ப ஏங்கி இருக்கிறேன். அப்படி ஒரு செயலை வார்த்தையால சொல்ல முடியாது. அதோட போதுண்டா என் வாழ்க்கையை, என்னை விட்டுருங்கடான்னு சொன்னேன். என்னுடைய வாழ்க்கை போதுண்டா, நான் பார்த்துட்டேன்டா, போதுண்டா, நான் ஓடி போயிடறேன்டா, இதோட எங்கேயாவது காடு மலைகளுக்குள்ள ஓடி போயிடுறேன். ஏன்னா அப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்த்தேன். அப்படியே ஒரு மனிதன் இந்த டிரான்ஸ்பரண்ட் மாறுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாறுதலை நான் கண்டேன். ஒரு ஆராய்ச்சியாளன் கண்டுபிடிச்சோன்னு ஓடுவான்ல, அந்த மாதிரி டே ஒரு மனுஷனா வந்தேன்டா, அது அவன் எங்கடா நான் தேடுறேன். அந்த தண்ணிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற, தண்ணிக்குள்ள வந்தவன வேற. அப்ப பஞ்சபூதங்கிறது, அந்த நீருங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை தத்துவங்கிறத நீ பார்த்துக்க. இதே மாதிரிதான் அந்த கரூர்ல இருக்கிற நெரூராருங்கிறவரு ஆத்துக்குள்ளே, காவேரி ஆத்துக்குள்ள புதைஞ்சு போயிட்டாரு. அப்ப எத்தனை முறை அந்த நதி ஓடி இருக்கும், அந்த மண்ணு எங்கெங்கெல்லாம் அந்த நதி ஓடி இருக்கும், அந்த மண்ணுகளுக்குள்ள எத்தனை உயிர் சக்திகள் கலக்கப்பட்டிருக்கும், நீங்க பாத்துக்கங்க. அப்ப இந்த செயலை வச்சு நீ ஒரு வேலை செய்யறன்னா எப்படி இருக்கும்? இதுதான் வீடு கட்டும் போது அந்த பஞ்சபூதங்கள். அப்ப நீங்க கட்டுறீங்கல்ல வீடு, அது பேரு வீடு அல்ல, கோவில். நீங்க என்ன கட்டணும்? கோவில் கட்டுறையா? கோவில் தான் நீ கட்டணும். அதுக்கு நீ வீடுன்னு வச்சுக்க கூடாது. வீடுன்னு வச்சு இன்ஜினியர்னு வச்சு பிளான் பண்ணி அது இதுன்னு பண்ணி செய்யக்கூடாது. ஏன்னா நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ உன்னுடைய உடலே ஒரு ஆலயம், உனக்குள்ளதான் இறைவன் கூடியிருக்கிறான். அப்ப இறைவன் என்பவன் உனக்குள்ள இருக்கிறான். அப்ப நீயே யாரு? நீ எனக்கு கடவுளை கும்பிடாட்டி போ, நீயே சாமி தான். நீ எங்க இருக்கணும்? கோவிலுக்குள்ளதான் இருக்கணும். நீ சாக்கடைக்குள்ள இருக்கக்கூடாது. நீ இந்த டைல்ஸ் அந்த டைல்ஸ், நீ வீடு அது இதுன்னு சொல்ற, நான் வீடா பார்க்க மாட்டேன், அது கோவிலா தான் பார்ப்பேன். அதனால தயவு செய்து அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிற மாணவர்கள் வீடு கட்டுனா நான் கோவில் கட்டுறேன்டான்னு சொல்லி கோவில் கட்டு. உன் தாய் தந்தை, உன் சகோதரி, உன் சகோதரன் எல்லோரோடும் உன் வீடு இல்லை, அது கோவிலாக நினைத்து வாழு. உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வார்த்தையாக சொல்லல, நிஜத்தை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நல்ல தியானம் பண்ற உன்னை தேடி நான் சூட்சமத்துல உன் வீட்டுக்கு வர்றேன்னா, உன் வீடு கோவில் மாதிரி இருந்தாதான் நான் வர முடியும். நீ சாமி மாதிரி இருந்தாதான் உன்னை நோக்கி நான் வர முடியும். இல்லைன்னா எப்படி நான் வர முடியும்? சொல்லு. இதுதான் விஷயம்.